ரோ ரெடியூசன் எக்லான் ஃபார்ம்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரோ ரெடியூசன் எக்லான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து முதல்ல ஒன்றா மாற்றணும். அதுக்கப்புறமா ஃபர்தராக பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மேட்ரிக்ஸ் இருக்கிற எலமெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஒன்றை தவிர இங்கேருந்து உங்களுக்கு கீழே இருக்க எலமெண்ட் எல்லாமே ஜீரோஸாக வர வைக்கணும். இதுதான் உங்களோட அல்டிமேட் எய்ம். அதுவும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த மேட்ரிக்ஸை அப்படியே நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை நான் முதல்ல கிவன் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம ரோ எக்லான் ஃபார்மை கொண்டு வரணும். ஸோ எடுத்துக்கிறேன் 1 2 0 6 5 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 4ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கான். சரி, இந்த ரோவில் எனக்கு 4ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கான். அதே ரெண்டாவது ரோவில் வந்து எனக்கு -1ன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எனக்கு என்னோட கன்வீனியன்ட் நான் எப்படி இதை வந்து நீங்கள் கூட செகண்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் ரோவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற மட்டும் வந்து செகண்ட் ரோவாக மாற்றி எழுதி கூட கொண்டு வரலாம். இந்த ரோ எக்லான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் யுவர் சாய்ஸ், உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடலாம். ஆனால் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்தாலே உங்கள் ஃபைனல் ஆன்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து தேர்ட் ரோவை எடுத்துக்கிறேன், நீங்கள் செகண்ட் ரோவை கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 1 இன்டர்சேஞ்சு, ரோ 3 இது பேர் இன்டர்சேஞ்சுப்பா. சரிங்களா? இப்போ இப்படி எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 4ங்கிறது மேலே போயிருப்பான், 2 0 0 அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருப்பான். இங்கே 0 3 1 6 கீழே வந்திருப்பான். நடுவில் இருக்கிற மட்டும் அப்படியே இருப்பான். அந்த ரோவு அப்படியே இருக்க போகுது செகண்ட் ரோ. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னா இந்த ரோ 1 இருக்கான் பார்த்தீங்களா, ஏன்னா நமக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட் இந்த 1ன்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த எலமெண்ட்டை நான் 1 ஆக்க விரும்புகிறேன். அதனால நம்ம ரோ 1ல் தானே பேசுகிறோம். அப்போ ரோ 1 டிவைடட் பை 4 பண்ணுனா எனக்கு இந்த எலமெண்ட் 1 ஆயிடுவான். ஓகேவா? அப்போ 1 1/2 0 0 மீதி இருக்க எலமெண்ட்டை அப்படியே எழுதிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த ரெண்டாவது ரோவில் இருக்க இந்த எலமெண்ட்டு எனக்கு 0 ஆகணும். அதே மாதிரி மூணாவது எலமெண்ட் இந்த எலமெண்ட் ஆல்ரெடி 0 ஆயிருக்கான்.